ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஆன்ம அனுபூதிக்கான பயணம். நீங்கள் அகத்தே எதை அடைந்திருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வெற்றி. உண்மையான மகிழ்ச்சியோ அல்லது வெற்றியோ அடையாத மக்களை நீங்கள் பார்க்கும் பொழுது வாழ்க்கை இம்மாதிரிதான் இருக்க வேண்டும் போலும் என்று நினைத்து விடாதீர்கள். நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வாறே உங்களை நீங்கள் செய்து கொள்ள முடியும். நீங்கள் அகத்தை எதை அடைந்திருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வெற்றியை நிர்ணயிக்கிறது. அகத்தே எதையும் பெற்றிருக்கவில்லை எனில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. உங்களுக்கு வெளியே எதையும் பெற்றிருக்கவில்லை என்றாலும் உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பீர்களானால் நீங்கள் முழு வெற்றியையும் பெற்றுள்ளீர்கள். எனவே மனிதர்களை அவர்களுடைய புற சூழ்நிலைகளின் அடிப்படையில் நீங்கள் எடை போடக்கூடாது. இந்த கூட்டத்தில் உங்கள் மத்தியிலே ஒருவர் உண்மையான ஆன்ம அமைதியையும் ஆனந்தத்தையும் தன்னுள் அடைந்து மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை எய்தி இருக்கலாம். தவறான வழக்கங்கள் மற்றும் தூண்டுதல்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலையை தருகின்ற காரணத்தால் தான் அறநெறி வெற்றியானது உங்கள் உலக வெற்றியை விட அதிக மகிழ்ச்சியை தருகிறது. இந்த அறநெறி வெற்றியில் எந்த பௌதீக நிலையினாலும் பறிக்கப்பட முடியாத ஒரு மனரீதியான மகிழ்ச்சி இருக்கின்றது. செல்வத்தை ஈட்டுவதற்கு உங்கள் எல்லா நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் தேடுகின்ற நிலையான சுகத்தையும் பாதுகாப்பையும் அது உங்களுக்கு கொடுக்காது. உண்மையில் அது உங்களுக்கு அதிக துயரத்தை கொண்டு வரும். ஏனென்றால் அமைதியும் ஆனந்தமும் மனதில்தான் உள்ளன, பொருட்களில் அல்ல. உங்கள் மனதை செம்மைப்படுத்துவதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் செல்வ செழிப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் அது உங்களை திருப்திப்படுத்தாது. இந்த ஒழுங்குமுறை ஒரு சித்திரவதை முறை அல்ல, ஆனால் மகிழ்ச்சிக்கு வழிகாட்டும். அந்த எண்ணங்கள் மற்றும் செயல்களை பின்பற்றுவதற்காக உணர்வு நிலைக்கு கொடுக்கப்படும் பயிற்சியாகும். உங்கள் மகிழ்ச்சிதான் உங்கள் வெற்றி. எனவே உங்களிடமிருந்து மகிழ்ச்சியை பறிக்க எவரையும் அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கு வருத்தமளிக்க முயல்பவர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னை பற்றி யாரேனும் உண்மையற்றதை கூறினால் நான் மிகவும் பொறுமை இழந்தவனாக உணர்வேன். ஆனால் பின்னர் மக்களின் ஆதரவை விட எனது மனசாட்சியின் திருப்தியை பெற்றிருப்பதே மேல் என்று கண்டுகொண்டேன். மனசாட்சி உங்களை பற்றியும் உங்களது நோக்கங்களை பற்றியும் உண்மையை அறிவிக்கும் உள்ளுணர்வு பூர்வமான விவேகம். உங்கள் மனசாட்சி தூய்மையாக இருக்கும் பொழுது நீங்கள் செய்வது சரியானது என்று உங்களுக்கு தெரியும். அத்துடன் உங்களுக்கு எதை பற்றியும் அச்சமில்லை. ஒரு தூய்மையான மனசாட்சி இறைவனுடைய தகுதி சான்றிதழை கண்ணாடி போல் காட்டுகிறது. உங்கள் மனசாட்சியின் நீதிமன்றத்தின் முன்னர் மாசற்று இருக்கும் பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உங்களுக்கு இறைவனது அருளாசி கிட்டும். நீங்கள் பொருளீட்டவில்லை என்றால் அது நீங்கள் அதன் மீது உண்மையாக கவனத்தை செலுத்தவில்லை என்பதால் தான். அதுபோல நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நீங்கள் கவனத்தை செலுத்தவில்லை என்பதால் தான். தன் முதுகின் மீது ஒரு மூட்டை தங்கத்தை சுமந்து செல்லும் கழுதை அந்த சுமையின் மதிப்பை அறிவதில்லை. அதுபோல் மனிதன் வாழ்க்கை பாதையின் முடிவில் சிறிது மகிழ்ச்சியை எதிர்பார்த்து வாழ்க்கை சுமைகளை சுமப்பதில் எவ்வளவு மூழ்கி இருக்கிறான் என்றால் அவன் உயர்ந்த மற்றும் நிலையான ஆன்ம ஆனந்தத்தை தன்னுள்ளேயே கொண்டிருக்கிறான் என்பதை அவன் உணர்வதில்லை. அவன் மகிழ்ச்சியை பொருட்களில் எதிர்பார்ப்பதால் அவன் தன்னுள் ஏற்கனவே மகிழ்ச்சியின் வளத்தை பெற்றிருக்கிறான் என்பதை அறிவதில்லை. உங்கள் கடமைகளை சரியான நோக்கத்தில் காணுங்கள். யோகத்தை பற்றிய போதனை உங்களை உலக கடமைகளிலிருந்து தப்பி ஓடிவிடும்படி அறிவுறுத்தவில்லை. அது இறைவன் உங்களை இவ்வுலகத்தில் எங்கு வைத்திருக்கிறானோ அங்கு உங்கள் பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவனது நினைவால் உங்களை முழுவதும் தொய்வித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. நீங்கள் இறைவனை காணலாம் என்ற எண்ணத்துடன் உலக கடமைகளிலிருந்து விடுதலை பெற்று காடு அல்லது மலைகளில் தனிமை வாழ்வை விரும்பினால் உங்களுக்கு நாள் முழுவதும் நாள்தோறும் தியானத்தில் அமருவதற்கு வேண்டிய மன வலிமை கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும். நிச்சயமாக அந்த முயற்சி பாராட்டுக்குரியது. ஆனால் அதைவிட உலகத்திலிருந்து கொண்டு அதை சாராமல் இருக்கும் திறன் உங்கள் மனதை இறைவன் மீது இருத்தி
அதே சமயம் உங்கள் உண்மையான கடமைகளை பிறர் நலத்திற்காக ஆற்றுதல் மிகச் சிறந்ததாகும். கருமத்தை கைவிடுவதால் மட்டும் ஒருவன் பூரணத்தை அடைவதில்லை. பகவத்கீதை அத்தியாயம் 3 ஸ்லோகம் 4. ஓ அர்ஜுனா, யோகத்தில் ஆழ்ந்து எல்லா செயல்களையும் அவற்றின் பலன்களிடம் பற்றை கைவிட்டு செய். நீங்கள் பெரிய மற்றும் சிறிய கடமைகளை பற்றி சரியான நோக்கில் சிந்திக்க வேண்டும். மேலும் ஒரு கடமையை மற்றொன்றுடன் முரண்பட செய்ய வேண்டாம். சமஸ்கிருத சாஸ்திரங்களில் ஒரு தெய்வீக விதிமுறை உலகத்திற்கு எக்காலத்திற்குமாக கொடுக்கப்பட்ட மிக அழகிய விதிமுறைகளில் ஒன்று உள்ளது. ஒரு கடமை மற்றொன்றுடன் முரண்படுமானால் அது உண்மையான கடமை அல்ல. நீங்கள் தேக ஆரோக்கியத்தை பாராமல் பொருளாதார வெற்றியை நாடினால் உங்கள் தேகத்திற்கான கடமையை பூர்த்தி செய்யாதவராவீர். சமயத்தின் மேல் அதிகம் பித்து பிடித்து அதனால் உங்கள் உலக பொறுப்புகளை புறக்கணித்தால் நீங்கள் சமநிலை இழந்தவராவீர். நீங்கள் ஒரு கடமையை உங்கள் உடலுக்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை பொறுப்புகளுடன் முரண்பட அனுமதித்துள்ளீர்கள் மற்றும் குடும்பத்தை பற்றிய தேவையற்ற அக்கறையிலேயே உங்கள் முழு கவனத்தை செலுத்துவதால் இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை மறந்தீரானால் அது கடமை அல்ல. பலர் கேட்கிறார்கள், நமது உலக கடமைகளை நிறைவேற்ற உலக வெற்றியை முதலில் அடைந்து பிறகு இறைவனை நாடலாமா, அல்லது முதலில் இறைவனை அடைந்து அதன் பின் வெற்றியை தேடலாமா? எவ்வழி ஆயினும் இறைவனை முதலில் ஆழ்ந்த தியானத்தில் இறைவனுடன் தொடர்பு கொள்ளாமல் ஒருபொழுதும் உங்கள் நாளை ஆரம்பிக்கவோ முடிக்கவோ செய்யாதீர்கள். கடவுளிடமிருந்து பெற்ற சக்தி இல்லாமல் நம்மால் எந்த கடமைகளையும் ஆற்ற முடியாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆகையால் நமது முதல் பற்றுறுதி அவனுக்கானது. இறைவனை மறந்து நீங்கள் மற்ற கடமைகளை ஆற்றினால் அவன் ஒருபோதும் அதை விரும்ப மாட்டான். நமது குறிக்கோள் இறைவனை மகிழ்விக்கும் ஒரே விருப்பத்துடன் எல்லா கடமைகளையும் ஆற்றுவதுதான். இறைவனையும் லௌகீக பூர்த்தியையும் சேர்ந்து நாடுதல் என்று விரும்புவது நன்றாக தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் தவறாமல் ஆழ்ந்து தியானம் செய்து உங்கள் உணர்வினை முதலில் இறைவனிடம் நிறுத்தினால் ஒழிய உலகம் உங்கள் முழு கவனத்தையும் உரிமை கொண்டாடும். அதனால் இறைவனுக்காக உங்களுக்கு நேரம் இருக்காது. இறைவன் உங்களோடு இருக்கிறான் என்ற உணர்வு இல்லையென்றால் உங்கள் உலக கடமைகள் பொதுவாக சித்திரவதை முறைகளாக மாறுகின்றன. ஆனால் நீங்கள் எப்பொழுதும் கடவுளை பெற்றிருந்து கடவுளின் உணர்வுடன் உங்கள் கடமைகளை செய்தீர்களானால் நீங்கள் பேருவகை அடைந்த மனிதனாக இருக்கக்கூடும். பகவத்கீதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 9. சித்தத்தை என்பால் வைத்து உயிரை எனக்குரியதாக்கி ஒருவருக்கொருவர் விளக்கிக் கொண்டும் யாண்டும் என்னுடைய குணங்களையும் பிரபாவங்களையும் பேசிக்கொண்டும் மன நிறைவடைந்தும் மகிழ்வடைந்தும் இருக்கின்றனர். நான் என் குருநாதர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் எனக்களித்த பயிற்சியினால் அந்த தெய்வீக உணர்வு நிலையை பெற்றேன். தெய்வீக அன்பு ஈடு இணையற்றது. நீங்கள் மட்டும் சில பக்தர்கள் கடவுளிடம் கொண்டுள்ள அன்பை உணர்ந்தீர்களானால் மற்ற எந்த அனுபவங்களும் அந்த ஆனந்தத்திற்கு இணையாகாது. இறைவனிடம் ஆழ்ந்திருந்த ஒரு மகானை நான் அறிவேன். அவரது முகம் தெய்வீகத்தால் பிரகாசித்து கொண்டு இருந்தது. நான் அவருடைய குடும்ப வாழ்வை பற்றி கேட்டேன். அவர் பதிலளித்தார். அது நடந்து முடிந்து போனது. இப்பொழுது எனக்கு இறைவனிடம் உள்ள வாழ்வை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் அவரிடம் என் தந்தையை பற்றியும் அவர் எனக்கு எவ்வளவு செய்துள்ளார் என்பது பற்றியும் கூறினேன். அவர் கூறினார், நீ நன்றியற்றவன். உனக்கு பூவுலகில் நல்ல தந்தையை தந்த தெய்வ தந்தையை மறந்து விட்டாய். இறைவனிடமிருந்து எனக்கு அழைப்பு வந்ததும் நான் ஆராய்ந்தேன். நான் இறந்து விட்டேன் என்று வைத்து கொண்டால் அப்பொழுது யார் என் குடும்பத்தை பார்த்து கொள்வார்? எனக்கு உயிர் கொடுத்த அந்த ஒருவன் அவர்களை பார்த்து கொள்வான். எனக்கு நிச்சயமாக தெரியும் அவன் பார்த்து கொள்வான் என்று. அவர் மனப்பூர்வமாக தன் வாழ்வை இறைவனுக்கு மட்டுமே கொடுத்ததால் இறைவன் அவருக்கு உதவி புரிந்தான். எவன் என்னை எப்பொழுதும் காண்கிறானோ அவனை நான் காண்கிறேன்.
அவன் என் பார்வையிலிருந்து மறைவதில்லை, நானும் அவன் பார்வையிலிருந்து மறைவதில்லை. பகவத்கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 30. இயற்கையின் ஒவ்வொரு மூலையிலும் மலர்களில் மறைந்து கொண்டும் பிரகாசிக்கும் நிலவு ஜன்னலிலிருந்து எட்டி பார்த்து கொண்டும் என் அன்பன் என்னிடம் கண்ணாமூச்சி விளையாடுகிறான். இயற்கையின் திரையாகிய மாயை திரை மூலம் அவன் எப்பொழுதும் என்னை கவனித்து கொண்டிருக்கிறான். எல்லா அன்பர்களுக்கும் பின் உள்ள பேரன்பனை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் இதயத்தை உலக உணர்ச்சியினால் துடிக்க விட வேண்டாம். ஆனால் இறை அன்பின் சிலிர்ப்பினால் துடிக்கட்டும். அந்த அன்பு ஈடு இணையற்றது. உங்கள் இதயம் இறை அன்பினால் ஆட்கொள்ளப்படும் அந்த கணமே உங்கள் தேகம் முழுவதும் ஆனந்தத்தினால் அசைவற்றதாகிறது. இந்த பிரபஞ்ச நாயகன் எனது தேக கோவிலினுள் வந்தபோது எனது இதயம் துடிக்க மறந்தது. எனது தேகத்தின் எல்லா உயிரணுக்களும் தம் கடமைகளை மறந்தன. எல்லா உயிரின் பேரன்பனும் எல்லா உயிர்களின் பேருயிருமான அமரத்துவ பரம்பொருளின் குரலை கேட்டு அவை நிலைகுத்தி நின்றுவிட்டன. எனது இதயம், எனது மூளை, எனது இருப்பின் எல்லா உயிரணுக்களும் மின்மயமாக்கப்பட்டு அவனுடைய பேரிருப்பால் அமரத்துவம் அடைந்தன. இறைவனின் அன்பு அத்தகையதாகும். வெறுப்பினாலும் போரினாலும் விளைந்த துயரமானது ஆன்மீகமும் கருணையும் தான் உயர்ந்த சக்திகள் என நிரூபிக்கின்றது. வெறும் அழிக்கும் தன்மையுடையது அன்பு மாபெரும் ஆக்கும் சக்தி. எனவே அன்பு நண்பர்களே, வெறுப்பின் மடமையிலிருந்தும் பைத்தியக்காரத்தனமான போரிலிருந்தும் இறைவனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவனது அன்பு எதுவுமே கொடுக்க முடியாத எல்லா நிறைவையும் தரும் வெற்றியை அளிக்கிறது. அன்பு ஒன்றுதான் உலகத்திற்கு நிறைவை கொண்டு வரும். எல்லா நாடுகளும் ஒன்றையொன்று நேசித்தால் ஒன்றுக்கொன்று பலாத்காரத்தாலோ மற்றும் தவறான வழிகளாலோ அல்லாமல் அன்பினாலும் கருணையினாலும் உதவி புரிய ஆவலாய் இருந்தால் உண்மையான நிரந்தரமான உலகளாவிய வெற்றி உண்டாகும். ஒருவரை ஒருவர் கொள்வதற்கு போரில் செலவிடப்படும் கோடிகளை எண்ணி பாருங்கள். மனித இனத்திற்கு வெட்கக்கேடு. துயரத்திலும் அழிவிலும் அல்லாமல் அவை எங்கு போய் முடியும்? இந்த பரிதாபத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒரே வழி அன்புதான். ஒரு நாடு பாதுகாப்பிற்காக மற்றதை விட பெரிய ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருக்கும் வரையில் மற்ற நாடுகள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதைவிட சிறந்த முறைகளை கண்டுபிடிக்க முயலும். அதனால் மக்கள் நிரந்தர பீதியில் வாழ்வார்கள். ஏன் எல்லா நாடுகளும் வெறுப்பு மற்றும் போருக்கு பதிலாக அன்பையும் புரிதலையும் வளர்க்க கூடாது? அன்பு எனும் உலகளாவிய மதமே இதற்கு ஒரே விடை. அன்பு உங்களை வெற்றி பெற்றவனாக்குகிறது. அது உங்களை ஒரு வெற்றி வீரனாக்குகிறது. எல்லா சக்திக்கும் பின்னால் உள்ள மகா சக்தி. முதலாவதாக பிரபஞ்ச நாயகனுடன் வெற்றி பெறுங்கள். உலக கடமைகளில் மூழ்கி இருப்பதால் கடவுளுக்காக நேரம் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் இறைவன் உங்கள் இதயத்தை துடிக்க செய்யவும் உங்கள் மனதை யோசிக்க செய்யவும் தனக்கு நேரம் இல்லை என்று கூறுகிறான் என்று வைத்து கொண்டால் என்ன ஆகும்? அவன்தான் எல்லா காரணத்திற்கும் பின்னால் உள்ள பெருங்காரணம். அவன்தான் எல்லா இச்சா சக்திகளுக்கும் பின்னால் உள்ள பெரும் இச்சா சக்தி. எல்லா வெற்றிகளுக்கும் பின்னால் உள்ள மாபெரும் வெற்றி. எல்லா சக்திகளுக்கும் பின்னால் உள்ள மகா சக்தி. உங்கள் இரத்த நாளங்களில் உள்ள இரத்தம், உங்கள் சொற்களுக்கு பின்னால் உள்ள மூச்சுக்காற்று. அவன் தனது சக்தியை எடுத்து கொண்டு விட்டால் எனது குரல் மௌனமாகிவிடும். நான் இனிமேல் பேச முடியாது. அவனது சக்தி நமது இதயங்கள் மற்றும் மனங்கள் மூலமாக வெளிப்படவில்லை என்றால் நாம் எப்பொழுதும் ஊமையாகவே இருப்போம். எனவே இறைவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைதான் உங்களுடைய மிக முக்கியமான கடமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓம். தொடரும்.